ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த மாடியூல்ஸில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங், அதாவது ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற நமக்கு பேசிக்ஸான அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக சில சில பல டாபிக்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம். இப்போ இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டாபிக் எடுத்துக்கோம். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு இது தெரியுது, அதாவது பிரிண்ட் ப்ராக்கெட்குள்ளே வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா? டபுள் கோட்ஸுக்குள்ளே ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ இந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் போடணும், உங்களுக்கு டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அது வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இது பேர் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரிண்ட்டுக்குள்ளே நான் ப்ராக்கெட்குள்ளே வந்து ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருவேன். இப்போ இந்த பிரிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிரிண்ட்டுங்கிறதுல நமக்கு வந்து அதோட மீனிங் புரியுது. அதாவது பிரிண்ட்னா நம்ம எதை போட்டாலும் நம்ம அதுக்குள்ளே என்ன என்ன வேல்யூ என்டர் பண்ணாலும் அது வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ பிரிண்ட்டு டபுள் கோட்ஸுக்குள்ள நான் ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கனால எனக்கு வந்து அவுட்புட் வந்து அப்படியே ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். வேரியபிள்ஸ் இன் பைத்தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். அதாவது இப்போ சப்போஸ் ஒரு கண்டெய்னர் இருக்குது, நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது. அந்த கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஐட்டம்ஸ் போடுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு சுகர், சால்ட் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஒரு கண்டெய்னருக்கும் ஒரு ஒரு ஐட்டம்ஸ் வந்து போடுறீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த கண்டெய்னருங்கிறது வந்து நம்ம போடுற வேரியபிள்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த நேம், ஏஜ் அப்படிங்கிறது. அதுவே வந்து நம்ம போடுற அந்த ஐட்டம்ஸ் அதை தான் வந்து வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேல்யூஸ்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது இன்டீஜர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். ஓகேவா? இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்து நம்ம இன்னும் ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நேமுங்கிறதுல வந்து நான் வந்து ராகுல் அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து ஏஜுங்கிற வேரியபிளில் நான் வந்து 20 அப்படிங்கிறது வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ். இப்படி தான் வந்து வேல்யூஸை வந்து ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்பில் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டீஜர்ஸ்னால் இந்த ஹோல் நம்பர் லைக் 10, 20 அந்த மாதிரி. ஓகேவா? அதுவே வந்து ஃப்ளோட்னா வந்து டெசிமல் நம்பர்ஸ் லைக் 10.5, 1.5 அந்த மாதிரி. ஸ்ட்ரிங்குங்கிற நான் சொன்னேன், டபுள் கோட்ஸுக்குள்ளே நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து என்ட்ரு பண்ணுறோம்னா அதை வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே தான் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலியன்ஸ்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட், டப்பல், ஆர்டர், டிக்ஷனரி இதெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து ஆர்டராக இருக்கும், சேஞ்சபிள் அண்ட் கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? சேஞ்சபிள் கலெக்ஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டப்பல்னா வந்து ஆர்டராக இருக்கும் பட் அன்சேஞ்சபிள் கனெக்ஷன்ஸ். ஓகேவா? டிக்ஷனரி இதில் வந்து என்னென்னா டேட்டாஸ் ஒரு ஒரு டேட்டாவுக்கும் வந்து ஒரு ஒரு கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த லிஸ்ட், டப்பல், டிக்ஷனரிலாம் வந்து நம்ம ஃபர்தராக வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன்னா மட்டும் என்னங்கிறத வந்து மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட் அண்ட் அவுட்புட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நேமுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இன்புட்குள்ளே வந்து நான் டபுள் கோட்ஸுக்குள்ளே டெக்ஸ்ட்டாக எனக்கு வந்து என்டர் பண்ணோம். ஸோ என்டர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த வேரியபிள் வந்து நான் ஃபஸ்ட்டு நேம் கிரியேட் பண்ணேன்னா அந்த நேம் வந்து இப்போ இந்த லைனை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நேம்னு கொடுத்தேன். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து என்டர் நேம்னு கேட்டு அதில் வந்து சம் வேல்யூ வந்து கேட்கும் ஆஸ் இன் டேஸ்ட் ஆஃப் டெக்ஸ்டா. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு நேம் என்டர் பண்ணுறப்ப அந்த நேம் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கி பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட். நெக்ஸ்ட் காமெண்ட்ஸ் இன் பைத்தான். இந்த காமெண்ட்ஸ் இன் பைத்தான் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து வந்துருக்கோம். இப்போ ஒரு டெவலப்பர் இல்லை யாரோ வந்து ஒரு நம்பர்ஸ் ஆஃப், அதாவது அவங்க வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்னு பண்ணுறப்ப நிறைய டைம் நிறைய லைன்ஸ் ஆஃப் இருக்கும், தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் அந்த கோடு வந்து இது எதுக்குள்ள கோடு, நம்ம இதுக்கு எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மற்ற டெவலப்பருக்கு புரிய வைக்கிறதுக்கும் நமக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம்னா
இது வந்து ஆஸ் ஆஃப் ஒரு லைனாகவே கன்சிடர் பண்ணிக்காது. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஹேஷ் சிம்பலை வச்சு பண்ணலாம், இல்லைனா வந்து ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கமெண்ட்ஸ் இன் பைத்தான்.